Hi YouTube viewers, welcome to Tamil Snehithan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம பணத்தை கையாளுவதற்காக நாம வேலட்னு சொல்லப்படுகிற மணி பர்ஸ்களை நாம பயன்படுத்துறோம். அவ்வாறு பயன்படுத்துகிற அந்த மணி பர்ஸ்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தாததுனால நம்மளுக்கு உடலில் ஏற்படுகிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. இது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஆண்களாகிய நாம் நம்மளுடைய பண தேவைகளுக்கும் பணத்தை கையாளுவதற்காக வேலட்னு சொல்லப்படுகிற அந்த மணி பர்ஸை நம்ம யூஸ் பண்றோம். இதுல பெண்களும் யூஸ் பண்றாங்க. பட் ஆனா ஆண்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணி பர்ஸுகளை நாம் சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். சிலர் மேல் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, சிலர் பேண்ட் பாக்கெட்டில் ஃப்ரண்ட் சைடில் வச்சுருப்பாங்க, சிலர் பேண்ட் பாக்கெட்டோட பேக் சைடில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பழக்கம் ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த முறையில் அவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க. சிலருக்கு மணி பர்ஸை யூஸ் பண்ணாத பழக்கங்களும் இருக்கும். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம மணி பர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்து அதை நாம் எப்படி சரியான முறையில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பெரும்பாலும் ஆண்கள் மணி பர்ஸுகளை அவங்களுடைய பேண்ட் பாக்கெட்டினுடைய பின் பாக்கெட்டுகளில் தான் பயன்படுத்துறது ரொம்பவே அதிகம். அந்த மாதிரி பின் பாக்கெட்டுகளில் பயன்படுத்துறதுல சில சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஆய்வில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன மாதிரி சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் ஒரு மணி பர்ஸை அவருடைய பின்பகுதியில் இருக்கிற பாக்கெட்டில், அதாவது பேக் பாக்கெட்டில் யூஸ் பண்ணும்போது 30 நிமிடங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி பின் பாக்கெட்டில் அந்த பர்ஸை வச்சுட்டு அவங்க வாகனங்களில் இருக்கையில் இருந்தாலும் சரி, அல்லது அலுவலகத்தில் நம்ம இருக்கையில் அமர்ந்திருந்தாலும் சரி, அந்த மாதிரி 30 நிமிடங்கள் தொடர்ந்து உட்கார்வதனால அவங்களுக்கு அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், நோய்கள் வரத்துக்கு, வலிகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய உடம்புல பார்த்தோம்னா 206 எலும்புகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய உடம்பு. அதாவது நம்ம நெஞ்சு பகுதி, நெஞ்சு கூட 3ஆ கணக்கு எடுத்தா கூட 208 எலும்புகள் அமைந்தது தான் நம்மளுடைய உடம்பு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு எலும்பு பகுதியும், நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு எலும்பு பகுதிகளும் ஒரு வகையான தேவைகளை பூர்த்தி செய்யுது. அதோடைய செயல் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எந்த வகை எலும்புகளா இருக்கட்டும், அது மனிதனுடைய உடம்புல ஒரு முக்கியமான விஷயமாவே கருதப்படுது. அந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த எலும்புகளை நாம முக்கியத்துவம் கொடுத்து நாம பராமரிக்கிறதன் மூலியமா நம்மளுடைய இளவயதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாவிட்டாலும் முதுவயதில் ஏற்படுற இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நாம ரொம்பவே சரி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த மணி பர்ஸுகளை நாம் பின் பாக்கெட்டில் வச்சு ரொம்பவே பழக்கப்பட்டவங்களா இருந்தால் நாம் பின் பாக்கெட்டில் பயன்படுத்தும் போது அதை 30 நிமிடங்களுக்கு மேல் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுனால, அதாவது பின் பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம இருக்கையில் அமர்ந்து நம்மளுடைய பயணங்களை தொடரும் போதும் சரி, நம்ம அலுவலக பணிகளை தொடரும் போதும் சரி, என்ன மாதிரி பிரச்சனையை அதை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்துகிறவங்க, பழக்கப்படுத்திக்கிட்டவங்களுக்கு சியாட்டிகா என்ற அடிமுதுகு நரம்பு பிரச்சனை, நரம்பு வலி ஏற்பட வாய்ப்புகள் மிகவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டீனேஜ்னு சொல்லப்படுற இள வயதினருக்கு அந்த வலி அதிகப்படியா ஏற்படுறது இல்லை. அதே சமயம் அவங்க வயது ஆகும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை ஏற்பட கட்டாயமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் மருத்துவ ஆய்வுல சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம அந்த பர்ஸுகளை நம்ம பழக்கம், அந்த மாதிரி பழக்கம் ஏற்பட்டிருந்தாலும் இனியாவது நம்ம அந்த மாதிரி அமரும் சமயத்தில், இருக்கைகளில் அமரும் சமயத்தில் அந்த பர்ஸை எடுத்து மின் பாக்கெட்டுகளிலோ அல்லது மேல் பாக்கெட்டுகளிலோ அல்லது நமக்கு பத்திரமான ஒரு இடத்துலையோ பாதுகாப்பாக வச்சுட்டு நம்ம திரும்ப நம்ம அலுவலகத்தை விட்டோ இல்லை நம்ம பிரயாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதோ நம்ம பின் பாக்கெட்டில் எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பழக்கத்தை மாற்றிக்கிட்டா மட்டும்தான் இந்த நோயிலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இதை கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய பின்பகுதி எலும்பானது வளைந்து விடவும் வாய்ப்புகள் மிகவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம்
சராசரியா சமமா உட்காரும் போது நம்மளுடைய உடல்வாகு நேரா செங்குத்தாக இருக்கும். அதே சமயம் இந்த பர்ஸை நம்ம அடிப்பகுதியில், அதாவது பின் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம உட்காரும் போது நம்மளுடைய உடல் அமைப்பு சாய்வானதாக இருக்கும்படி நாளடைவில் அதுவே பழகிவிட்டால் அந்த எலும்பை நேர்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இனியாவது நாம் இது மாதிரி பழக்கங்கள் இருந்தால் அந்த மணி பர்ஸை நம்ம உபயோகப்படுத்தும் போது மின் பாக்கெட்டிலோ அல்லது மேல் பாக்கெட்டிலோ அட்லீஸ்ட் நம்ம உட்காரும் போதாவது அந்த பர்ஸை வச்சுக்கிட்டு உட்காராம இருக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறதன் மூலியமா இந்த சியாட்டிக்கா அப்படின்ற நோயிலிருந்து நாம் கட்டாயம் விடுபடலாம் அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா கூட இது இருக்கலாம். அதனால நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும், புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பின்விளைவுகளை அவங்க சரி செஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு முக்கிய டிப்ஸோட சந்திக்கலாம். நன்றி.